நடவடியாக அவகாசம் தராமல் பெட்டிக்கடையை ஜேசிபி இயந்திரம் மூலம் அடித்து நொறுக்கிய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள். தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையில் ஆக்கிரமிப்புகளை அகற்றிய போது நடந்த நிகழ்வு சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. தாம்பரம் மேற்கு பகுதியைச் சேர்ந்தவர் ரேகா. இவர் தாம்பரம் வட்டாட்சியர் அலுவலக வளாகம் முன் சிறிய பெட்டிக்கடை நடத்தி வருகிறார். நேற்று மாலை ஜிஎஸ்டி சாலையில் ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணியில் ஜேசிபி இயந்திரம் கொண்டு அதிகாரிகள் காவல்துறை பாதுகாப்புடன் அகற்றினர். அப்பொழுது வட்டாட்சியர் அருகே இருந்த ரேகா பெட்டிக்கடையை அகற்ற வந்தனர். அப்போது ரேகா எனக்கு முன்கூட்டியே எந்த ஒரு அறிவிப்பும் தெரிவிக்கவில்லை என அதிகாரிகளிடம் கூறியதாக தெரிகிறது. இருந்தபோதும் நான் எனது பெட்டிகளை வாகனம் வரவழைத்து அப்புறப்படுத்திக் கொள்ள ரேகா சிறிது நேரம் அவகாசம் கேட்டதாக தெரிகிறது. அதற்கு சிறிதும் பதில் தெரிவிக்காமல் ரேகா கண்முன்னே அவரது பெட்டிக்கடையை ஜேசிபி இயந்திரம் மூலம் அப்பளம் போல் அடித்து நொறுக்கிய காட்சிகள் பதற வைக்கிறது. சிலர் ஆஃபீஸுக்கு முன்னாடி வச்சுக்கிறையா. இது வந்து ஃபஸ்ட்டு நான் 10 வருஷமா தள்ளு வண்டியில் வச்சுருந்தேன். இப்போ தான் 2 வருஷமா லெட்ரு கொடுத்து கலெக்டர் ஐயாட்ட லெட்ரு கொடுத்து பிடபிள்யூ ஆஃபீஸில் லெட்ரு கொடுத்து டெம்பரரியாக வச்சுக்கங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி சொன்னாங்க. கொஞ்சம் நாள் வச்சுங்கன்னு வச்சு 6 மாதம் கூட ஆகலை சாமி. 75,000 செலவு பண்ணேன். நகையெல்லாம் வச்சு பிள்ளைங்க இதுவெல்லாம் வச்சு அந்த கடனை கூட அடிக்காமல் வட்டி கட்டிட்டு இருக்கேன். அதுக்குள்ளே இந்த மாதிரி முன்னறிவிப்பு இல்லாமல் இடிச்சு கழட்டானுங்களே. நான் நைட்டுக்கு மட்டும் டைம் கொடுங்க சாதனை எடுத்துரு வண்டி வந்ததுன்னு அதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லி அப்படியே அமைக்கிட்டேனுங்க சாமி. உள்ளே அவ்வளோ பொருள் இருந்துச்சு. இப்போ தான் வண்டி வச்சு பொருள் எடுத்துகிட்டு போனேன். உள்ளேயே 50,000 பொருள் இருந்துச்சு. அது பூரா நாசம் பண்ணிட்டானுங்க. இங்கேயே விட்டு இருக்கிற பொருளும் குப்பை காரணம் எத்தப்படுவானு இப்போ தான் வண்டி எடுத்துகிட்டு போனேன் நான் வச்சு. இருந்தாலும் மனசு கேட்கல ஒடியாந்து பாட்டு போகலான்னு வந்தேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.